நேயர்களுக்கு வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு மீண்டும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஒரு சிறந்த பதிவு. பூமி பந்து என்ன விலை? எவ்வளவு பெரிய கேள்வி. பூமி பந்துக்கு விலையா? பூமி பந்து என்ன விலை? உன் புகழை தந்து வாங்கும் விலை. நாம் இப்போதே புறப்படுவோம், நல்லதை நாளும் செய்வோம். இந்த வரிகளை படித்தவுடனே இதற்கான உதாரணங்கள் குறிப்பாக மங்கையர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களைத்தானே நாம் பார்க்கின்றோம். அப்போ இவங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உடனே மீண்டும் சில வரிகள் தான் நினைவுக்கு இருக்கிறது. புதியதோர் உலகம் செய்யும் பூமியின் அச்சு நீங்கள், புதுமைகள் படைக்கும் புவி ஈர்ப்பு தானம் நீங்கள். நீங்கள் தாங்க பூமியினுடைய புவி ஈர்ப்பே. அப்போ நம்ம மனம் ஈர்க்கிறது. இவர்களோடு பேச வேண்டும் என்று தொடர்ந்து பேசுவோம். டைம் பவர் விமன் 2021 2022 அவார்டு, நவசக்தி அவார்டு, அமர்நாத் அவார்டு. அது எதுக்கு? ஒரு இன்னோவேட்டிவ் கிரியேட்டிவிட்டி, இன்னோவேட்டிவ் கேம்பெயின், இதுக்கான ஒரு மிகப்பெரிய விருது. இப்படி விருது பட்டியல்கள் அதிகமாக இருக்குது. காரணம், அவங்க ஸ்டோரில் இருக்கிற அத்தனை பொருட்களுடைய பட்டியலை விட அவங்களோட விருது பட்டியல் மிக அதிகம். அவங்க தான் தங்கமலர் ஜெகநாத். வருக வருக, வாழ்த்துக்கள். வசந்த் அண்ட் கோவினுடைய உரிமையாளர், பங்குதாரர், தங்களை வருக என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வயநாடில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு. அந்த இடத்துல அவர்களுடைய குரலை கேட்டு உடனே ஓடி போய் அவர்களுக்காக ஒரு பணிகள் செய்து அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பாராட்டை பெற்றவங்க அவங்க தான் விஜயலட்சுமி கிரி. அவங்கள வருக வருக என்று வரவேற்கின்றோம். தன்னுடைய நீண்ட நெடுங்கால கல்வி பணி, அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளராக, குறிப்பாக மாநில அரசு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய அருமையான நூல்களை தமிழாக்கம் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய தொகையை வழங்கி அதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்கான ஒரு மேற்பார்வையாளராக, அது மட்டும் தொடர்ந்து தன்னுடைய பணிகளால் பலருக்கு, மாணவர்களுக்கு குறிப்பாக வழிகாட்டுகின்ற திருமதி முனைவர் பாரதி நடராஜன் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். நமக்கான ஒரு வித்தியாசமான சில பள்ளிகளை பார்க்கின்றோம், ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ். அந்த ஸ்பெஷல் நீட் ஸ்கூல்ஸ் அந்த பிள்ளைகளுக்கு அவங்க புரிந்து கொள்ள மாறி உலகத்தை சொல்லணும், அவங்கள வளர்க்கணும், வாழ வைக்கணும், உயர வைக்கணும். அதற்கான ஒரு தனி ஆற்றல் தேவை. 18 ஆண்டுகள் மிகச்சிறந்த ஒரு அனுபவம் உள்ள முதல்வராக மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருமதி எவ்லின் ஜான் அவர்களை வருக என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய மிக பெரும் தூணாக விளங்குபவர். அது மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்குகின்ற திருமதி பவித்ரா ராஜன் அவரை வருக என்று வரவேற்கின்றோம். இந்த பூமி என்னங்க, இந்த பூமி வந்து ஒரு ஜஸ்ட் த ஹோல் வேர்ல்டு இஸ் ஜஸ்ட் 2 inches டூல், அவ்வளோதான். இதற்கான ஒரு ஆற்றலை உருவாக்குகின்ற ஒரு மிகச்சிறந்த பெண்மணி சாதனையாளர் அவங்க தான். ஒரு நம்ம நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக வந்திருக்கின்ற முனைவர் தீபா சதீஷ் அவரை வருக என்று வரவேற்கின்றோம். பொதுவாக சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அப்போ என்ன, ஒரு குழந்தைய போட்டு அடிக்கிறதா? இல்லை, முன்னோர்கள் நடந்து சென்ற அந்த அடி, அந்த பாதச்சுவடு, அதை பின்பற்றி நடப்பது என்பது ஒரு வகை தானே. மேலும் பல புதிய பாதைகளை உருவாக்குவது தனி வகை. அந்த தனி வகையில் வகை வகையாக சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு அருமையான சாதனையாளர் தங்கமலர் ஜெகநாத். வணக்கம். அன்றைக்கி பொதுவாக ஹவுஸ் ஹோல்டில் இருக்குது. என்னங்க, இந்த பக்கத்து வீட்டை பாருங்கள், பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு டிவி உண்டா, ஒரு ஃப்ரிட்ஜ் உண்டா, ஒரு வாஷிங் மிஷின் உண்டா, ஒரு ஏசி உண்டா அப்படின்னு அத்தனை பேரும் இந்த கனவு கண்ட நாட்களில் ஒரு கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி, கஸ்டமருக்கான ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை டெவலப் பண்ணது உங்களுடைய ஃபாதர், அப்பா. வாழ்த்துக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு புது வார்த்தையை சொன்னீங்க, கஸ்டமரை நோக்கிய பயணம் அப்படின்னுச்சு. எந்த சிட்டியில் நான் என்னுடைய கிளை ஆரம்பித்தாலும் கஸ்டமர் சென்டர் சிட்டி தான் எனக்கு முக்கியம், சென்ட்ரிசிட்டி தான் முக்கியம் அப்படின்றத அந்த பதிவுகள், இந்த பதிவுகள் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் நுணுக்கமாக MBA அங்கங்கே ஏதாவது போய் படிச்சுட்டு வந்தீங்களா? என்ன நம்ம படிச்சுட்டு வந்தோமோ அது வந்து புக்கில் இருக்கிறதுக்கும் ரியாலிட்டியும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ரியாலிட்டி எப்படின்னா மக்கள் எப்படி வளர்றாங்க, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்காக பிஸ்னஸில் ரிஸ்க் எடுத்து நம்ம எப்படி வந்து அதை டெவலப்மெண்ட் கொண்டு வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக இருக்குது, இதை ட்ரை பண்ணணும். அந்த ட்ரை பண்ணுற ரிஸ்க்கு தாங்க பிஸ்னஸில் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த பிஸ்னஸ் வந்து ரிஸ்க் ஃபேஸிங்காக இல்லைனாலும் அது நம்மளுக்கு ஒரு இடத்துல இல் கிவ் யூ அ பூம் ஆஃப் சக்ஸஸ். அந்த பூம் ஆஃப் சக்ஸஸை பார்க்குறது நோக்கி போகிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய பேட்டர்னில் ஏன்னா மக்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவை சொல்கிறேன். உங்கள் பேட்டர்னில் நான் சில பதிவுகளை பார்த்தேன், அதை நான் குறிப்பாகவே சொல்கிறேன். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆர் பிரான்ச் மேனேஜ்மெண்ட், அப்புறம் கஸ்டமர் ரிலேஷன்ஸ், அப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட், என்ன ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு அடுத்ததாக விஷனை நோக்கிய ஒரு பார்வை, எம்ப்ளாயினுடைய என்டைட்டில்மெண்ட் ரிலேஷன்ஷிப், அதே போல் ஃபைனான்ஷியல் இன்சைட். ஸோ இந்த பதிவுகள் அத்தனை வந்து ஆங்கிலத்தில் இருந்தாலும் எல்லாம் ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடியது தான். இந்த பதிவுகளை நோக்கி ஒரு நிறுவனத்தை அடுத்த தலைமுறை உயர்த்தினா மேலே மேலே உயர முடியும். இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுதா? சார், நான் என்ன சொல்லுவேன், புதுசாக எடுத்திருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நாங்கள் வந்து கொஞ்சம் டம்பிள் ஆகும். ஆனால் ஒருத்தங்க வந்து எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ், எங்கள் அப்பா கொடுத்தது வந்து எங்களுக்கு வெரி பிக் கான்ஃபிடென்ஸ். உன்னால் முடியும் அப்படின்னா வளர்ப்பாங்க. அதனால் வளர்த்ததுனால எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இதுவும் கடந்து போயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு வந்து கஸ்டமரோட ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்குது, அந்த அன்பு எங்களுக்கு இருக்குது. எங்கள் எம்ப்ளாயீஸை நாங்கள் வந்து எம்ப்ளாயி அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல. எங்கள் குடும்பம் எங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். கண்டிப்பாக அது சரி, ஓகே. கஸ்டமருடைய அன்பு இருக்குது, ஆனால் அந்த அன்பை சம்பாதிப்பது எப்படி? இது வந்து பல வளர்கின்ற நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி. சம்பாத்தியம்னா நீங்கள் வந்து கஸ்டமர் பிரச்சனைனா நீங்கள் இறங்கி வரணும். நான் டாப் மேனேஜ்மெண்ட்டுன்னு என் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு என்னால் முடியாது, நான் வந்து என் மேனேஜரை வந்து திட்டுவேன். ஏம்மா கஸ்டமரை ஏன்பா உங்களுக்கு அவங்க இல்லைன்னா நீங்கள் இல்லைப்பா. ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு தலை வணங்கணும். எவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்க தான் நம்மளுக்கு பிரெட் அண்ட் பட்டர். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. என் கடையில் வந்து அவங்க வாங்கலைன்னா நாங்கள் இல்லை. கண்டிப்பாக ஒரு பெண் வந்து நிற்க முடியுமா? அதுவும் வந்து இப்படி இத்தனை வாடிக்கையாளர்கள், இத்தனை பாரம்பரியமிக்க, இத்தனை எஃபர்ட்ஸ் வந்து ஏற்கனவே ஃபேமிலியில் போட்டிருக்காங்க, அப்பா போட்டிருக்காங்க, அம்மா போட்டிருக்காங்க, முடியுமா அப்படின்னுச்சு. பெண்ணால் முடியுமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறிகளை அந்த இடத்துல பதிவாக செய்தவர்கள் பல பேர் இருக்காங்க. ஆனால் அந்த கேள்விக்குறிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி விட்டு அதை ஆச்சரியக்குறிகளாக மாற்றிய தங்கமலர் ஜெகநாத் அவரை நம்ம அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி பாராட்டுகிறோம். என்னுடைய கடமையெல்லாம் பார்த்தனா நான் ஜாலியாக இருக்கேனா, நாளை மூவி பார்த்தனா, போனேனா வந்தனா அப்படின்னு இல்லாமல் தினம் வந்து மக்களோட இருப்பேன், குழந்தை இழந்த பெற்றோர்களோடு இருப்பேன். அதே போல் ஒரு பெற்றோர் சிங்கிள் பேரண்ட் சைல்டு அவங்களுக்கு ஆதரவு தருவேன், முதியோருக்கு ஆதரவு தருவேன் அப்படின்னுச்சு. விஜயலட்சுமி உங்களை ரொம்ப பாராட்டுறோம். உலகமே வந்து ரொம்ப சோகமாக கண்ணீர் வடித்த ஒரு காட்சி வந்து வயநாட்டில் நடந்தது. வயநாட்டில் திடீரென்று ஏற்பட்ட நிலச்சரிவினால் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டனப்போ எல்லாருமே ஆதரவு கரம் நீட்டலாம், இங்கேருந்து சொல்லலாம், ஐயோ பாவம்ன்ட்டு ஒரு பரிதாபப்படலாம். இத்தனை பேர் உயிரிழப்பு, எவ்வளோ குழந்தைங்க, எவ்வளோ ரொம்ப பார்க்குறதுக்கே தொலைக்காட்சி பெட்டிகளை பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னுச்சு. அடுத்த நொடி நான் வந்து அதை நோக்கி நான் பயணப்படுகிறேன் அப்படின்ட்டு இங்கேருந்து போயிட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிங்க இல்லையா? அந்த எப்படி இருந்தது, என்னென்ன நீங்கள் அங்கே பண்ணீங்க? ஆக்சுவலி இது நடந்து ஒரு 2 நாள் தான் நான் பார்த்தேன். கண்டினியூவாக டெலிவிஷனில் இதை பற்றி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது நடுராத்திரியில் இது நடந்திருக்கு. அதுலேயே வந்து நிறைய குழந்தைகள் வந்து பெற்றோர்களை இழந்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ வீட்லேயுமே வந்து இந்த டைமில் போக வேணாம் நாங்கள், அது நடந்து ஒரு வாரத்திலே நான் கிளம்பி போனேன். ஈவன் முன்னாடி கூட பெட்டராக போயிருப்பேன், பட் டிரான்ஸ்போர்ட் அந்த டைமுக்கு அவைலபிளாக இல்லை. ஒரு 1 வீக் to 10 டேஸ்லேயே நான் கிளம்பி போயிட்டு அங்கே போய் வயநாடு கலெக்டரை மீட் பண்ணி எங்கள் ஃபவுண்டேஷன் மூலிமா ஒரு சிறிய உதவித்தொகை கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அதால் பாதிக்கப்பட்ட மக்கள் ப்ளஸ் அம்மா அப்பாவை இழந்த குழந்தைகளை நாங்கள் போய் கேம்பில் மீட் பண்ணி அந்த குழந்தைங்க சின்ன வயசில் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் அது மாதிரி அவங்க விருப்பப்படுற இதை வாங்கி கொடுத்து அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணிட்டு வந்தோம். நிறைய பேசணும்னு
போய் நினச்சி போனேன். பட் அவங்கள பார்த்து எந்த வார்த்தைகளுமே எனக்கு வரல. ஸோ ஒரு ஆறுதலாக எங்கள் ஃபவுண்டேஷனாலே பண்ண முடிஞ்ச ஒரு சில விஷயம் அதை நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அது ரொம்ப என்னுடைய இந்த சோஷியல் சர்வீஸ்லேயே அது ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன். ஏன்னா பீயிங் உமனை வீட்டில் கண்டிப்பாக அனுப்பலை எனக்கு அந்த டைமில். நான் போயிட்டு தனியாக மட்டும் தான் போனேன். நான் கூட யாரும் வரல. எனக்குமே சின்ன குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அது போயிட்டு வந்தது என்னோட கெரியர்லேயே நான் ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா அதை நினைக்கிறேன். இப்போது நாம் பேசிக்கொண்டே இருக்கின்ற போது எனக்கு வந்து பவித்ரா ராஜன் ஒரு செய்தி சொன்னாங்க. சார், நான் வந்து பழங்குடியின மக்களை வந்து வெகுவாக நான் அவங்கள நோக்கிய ஒரு நிறைய ஆய்வுகள் செஞ்சுருக்கேன். இப்போ அவங்க குறிப்புகளிலிருந்து பார்க்கின்ற போது ஜவ்வாது மலையில் வாழ்கின்ற அந்த பழங்குடியின மக்கள், அப்புறம் மலாசா அதனுடைய பழங்குடியின மக்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த புலையா, அப்புறம் வந்து மதுவா, இந்த மாதிரியான பழங்குடி மக்கள், இவர்களை நோக்கி ஒரு பயணம் பண்ணுகின்ற போது பூனாட்சி மலையில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கின்ற போது எனக்கு அப்படியே நாங்கள் இப்போ அங்கே ஏற்பட்ட என்னுடைய ஆய்வும் பயணமும் தான் விஜயலட்சுமியை பார்க்கின்ற போது தோணுது அப்படின்ட்டு அவங்க இடையில வந்து சில விஷயங்களை உங்களை நோக்கிய ஒரு தன்னுடைய பார்வையாக சொல்லணும்னு விரும்புகிறாங்க. என்ன பவித்ரா, என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? அஃப்கோர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்க இந்த பெண்கள் ஒருத்தங்களையும் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் ஒர்க், அவங்க பிஸ்னஸ், அவங்க சோஷியாலஜி, இந்த மாதிரி சோஷியல் ஒர்க் அந்த மாதிரி இருந்தால் கூட இப்படிலாம் இருக்காங்களேன்னு பார்க்கும்போது எங்கள் வேர்ல்டு டிஃப்ரெண்ட், ரொம்ப வித்தியாசமானது. அதில் இவங்க வந்து எனக்கு எப்படின்னா வயநாடு நான் பார்த்தேன். அது வந்து நானும் ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் பிறந்து வளர்ந்தேன். அந்த லேண்ட்ஸ்லைடிங் அப்படிங்கிறது அவ்வளோ அதில் பாதிக்கப்படுறதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ நார்மலாக ஒரு பிளேஸில் வந்து அடிபடுறாங்க இல்லை அவஸ்தைப்படுறாங்கன்றது வேறு. ஆனால் அந்த லேண்ட்ஸ்லைடிங் அப்படிங்கிறது வந்து மழைப்பாங்கான இடத்துல வரும்போது குளிர் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்க போய் செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இதே போல் அந்த ட்ரைபல் பீப்புள் சொல்கிறேன் இல்லையா, என்னோட ஆய்வு களமே வந்து பழங்குடியினர் தான். என்னுடைய தந்தைக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மக்கள் அவங்க அந்த காலத்தில் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துட்டோன்னா ஒரு 31 டைப் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப டீப் ஃபாரஸ்டில் இருக்கிறவங்க. அவங்கள ரெஸ்கியூ பண்ணி நான் சொல்கிறேன், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி வந்து கல்வி அறிவுன்றது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு உங்களால் எஜுகேஷன் அவேர்னஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய வராங்க இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூட வந்துட்டாங்க. பாரதியாருடைய ஒரு பாடல் வரி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. கல்வி இல்லாத நிலத்தில் வந்து கலர் நிலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அங்கே நல்ல புல்கள் விளைவதுண்டு, நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த எஜுகேஷன் சப்போர்ட், எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு நெல்சன் மண்டேலா சொல்கிறாரு. அப்போ அது போல் அந்த பீப்புளுக்கு எஜுகேஷன் சப்போர்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம தமிழக அரசுலேருந்தே டிஜிட்டலைஸ் ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் அ 12 crore ப்ராஜெக்ட். அது வந்து ட்ரைபல் அந்த செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வாழ்கிற பகுதிகளை வந்து செட்டில்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த செட்டில்மெண்ட்டில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து டிஜிட்டலைஸ்டாக கொடுக்கறது. ஐ மீன் மொபைல் லைப்ரரி, ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அப்போ நார்மலாக நாட்டுப்புறத்தில் வாழ்கிற மக்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் இந்த டீப் ஃபாரஸ்டில் இருக்காங்க பாருங்கள். இப்போ நான் பார்க்குறது எல்லாமே வந்து முதுவா ட்ரைபல்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப டீப்பஸ்ட்டு பிளேஸில் அவங்க இருக்காங்க. ஐ மீன் கேரளா அண்ட் தமிழ்நாடு பார்டரில் இருக்காங்க. அது பார்த்துட்டிங்கன்னா அங்கே இறங்கி போகிறதுக்கே நமக்கு ஹாஃப் டே ஆகிடும். அந்த மவுண்டனை கடக்கிறதுக்கே நமக்கு ஹாஃப் டே ஆயிரும். நார்மல் பீப்புள் அந்த ட்ரக்கிங்கில் நல்லா ட்ரெயின் ஆகிருக்காங்கல்ல, அவங்களால தான் போக முடியும். அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த வாழ்கிற மக்களுக்கு எஜுகேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, நார்மல் ஃபுட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபுட்டு கூட அவங்க விலைய வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஜுகேஷன் அவங்களுக்கு வேணும்ல, அப்போ என்ன பண்ணுறது? அப்போ அப்படிங்கும்போது நம்ம கவர்மெண்ட்டே கொடுக்குது, அந்த ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ டிஜிட்டலைஸ்டாக அந்த சிட்டியை மாற்றி தான் கொடுக்க முடியும். ஆனால் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் எஜுகேஷன் முக்கியன்றது யாராவது சொல்லணும்ல, எஜுகேஷன் முக்கியன்றது சொல்கிறதுக்கு அங்கே யாராவது வேணும்ல. அந்த எம்பவரை யார் கொடுக்கறது அப்படின்றப்ப இந்த மாதிரி சோசியல் ஒர்க்கில் அவங்க பாருங்கள் புக்ஸ் கொடுக்குறேன்றாங்க. அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். 1000 நண்பர்கள் கொடுக்குற அறிவை, ஒரு களத்தை ஒரே ஒரு நூல் கொடுத்துட முடியும். கண்டிப்பாக பாராட்டுக்கள், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஒரு பதிவை நம்ம மங்கையர் சொல்லிலே ஒரு பதிவை பார்த்துருக்கோம். என்னென்னா, இப்போது அந்த மலைச்சரிவுகளில் இருக்கிற பெண்கள் அவங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. இன்னும் என்னென்னா, இப்போ வந்து ஒரு எல்லாருமே அங்கங்கே குடிசைகளை கட்டியிருப்பாங்க. நடுவில் அல்லது ஒதுக்குப்புறமாக ஒரு வேறு குடிசை இருக்கும். அந்த குடிசை எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு பெண் கருவுற்று இருக்கிறா, பிரசவ காலம் அப்படின்னா
அந்த பெண்ணை பழங்குடியின மக்கள் இன்னைக்கும் நடந்ததை நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு சாதனையாளர் மாற்றியிருக்கார். அதை நான் பதிவை சொல்ல காரணம், அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கான ஒரு தனி குடிசை பெண்களுக்காக. இப்போ பிரசவ டைம், பிரசவிக்கிற சரியான ஒரு நேரம், அந்த குடிசை யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பெண்ணை வந்து உள்ளே தள்ளிடுவாங்க, தள்ளிட்டு கதவு சாத்திடுவாங்க. அது என்னைக்கு பிரசவம் வெளில வரணும், அப்போது அந்த கதவு கீழே வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக தேவையான உணவை உள்ள தட்டில் போட்டு உள்ளே தள்ளிடுவாங்களாம். அதை அவங்க எடுத்து சாப்பிடணும். அவங்க வந்து தன்னுடைய கடன்களை, காலை கடன்களை கழிப்பதற்கு கூட வெளியில் வரக்கூடாது. அப்போது அந்த அறைக்குள்ளேயே சில குப்பிகளை வைத்து அதில் தான் காலை கடனை கழிக்க வேண்டும் என்ற கடுமையான சூழல். காரணம் அவருடைய பழக்கம். அதை மாற்றுவதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கல்வி முக்கியம். அந்த கல்வியோடு இப்படிப்பட்ட சேவையாளர்கள் மிக முக்கியம். அதுதான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு என்னதான் நடந்து போனால் கூட எனக்கான ஒரு நல்லது வருமா? அன்னைக்கு சொன்ன பாடல் தான், அன்னைக்கு சொன்னதான், கடந்த காலம் எப்படிப்பட்ட காலம், அந்த கடந்த காலம் திரும்பி வராது. டைம் இஸ் லாஸ்ட். ஓகே, அப்போ கடந்த காலமோ திரும்புவதில்லை, நிகழ்காலமோ விரும்புவதில்லை, எதிர்காலமோ அரும்புவதில்லை. எனக்கான எதிர்காலம் இருக்கா? அப்படிப்பட்ட கேள்விக்குறிகளோடு இருந்தவர்களை முதல்ல எழுப்பின பல மனித நேயமிக்கவர்ல முக்கியமானவர் வள்ளலார் அவர்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலாருடைய வார்த்தைகள் என்பது, நீங்க அதை நினைச்சு பாருங்க. அதுனா ஒரு பயிர்களுக்கு மட்டும் சொன்னாரா? ஒரு நிலத்தை நோக்கிய பயணத்துல அங்க இருக்கிற அந்த பயிர்கள் வாடுகிறது வெயில்ல, அந்த பயிருக்காக மட்டும் அவர் சொல்லிருக்காரா? இல்லை, அந்த பயிருக்காகவும் சொல்லியிருக்கார். அந்த பயிர் மூலமாக விளைகின்ற உணவு, அந்த உணவு மூலமாக மக்கள், விலங்குகள், பறவைகள், உயிரினங்கள் அத்தனை பேருக்கும் சேர்த்து தான் அவர் அந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அப்படி வாடுபவர்களை கண்டு வாழுபவர்கள் அதற்கான உதவிகளை செய்ய வேண்டும். அதான் விஜயலட்சுமி கிரி. வாழ்த்துக்கள். மேலும் உங்களுடைய வெற்றி பயணம் தொடர பாராட்டுகின்றேன். சரி, இப்படிப்பட்ட மனசுல இந்த ஒரு விஷயத்தை விதையை தூவணும் இல்லையா? மாணவர்களுக்கு அவர்களுக்கான ஒரு தேர்வு இருக்கு, அவர்களுக்கான ஒரு மன எழுச்சி, ஆற்றல், இதை வளர்ப்பதற்காகத்தான் சில பேர் சாதனையாளராக உலகில் பயணிக்கிறார்கள். நான் மேடம் திருமதி பாரதி நடராஜன் அவர்களை சொல்றேன். கல்வித்துறையில் ஒரு சாதனையாளர் இருக்க நீங்கள் கூட பிஸ்னஸ் செக்மெண்ட்லேயும் ரொம்ப மென்னி வருகிறீங்க இல்லையா? ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்பராக, அதே போல் இதாவது இந்த சமையல் குக்ஸ்கேப், ஐ திங்க் உங்கள் கம்பெனி, இன்னொரு கம்பெனி, 2-3 கம்பெனி, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா பாரதி நடராஜன். அவங்களுடைய உழைப்பு எப்படிங்க நீங்கள் 2 கண்டு 2 காட்சியை காணுகிறீர்கள்? ஒரே நேரத்தில் எப்படி 2 சூப்பராக உங்களால் செய்ய முடியுது? நிறைய சாதனையாளர்கள் வந்து ஒரு டேலண்ட்டோட நிறுத்திக்கிறது இல்லை, மல்டி டேலண்டடாக இருந்தால் தான் இப்போ இருக்கிற பாப்புலேஷனில் கண்டிப்பாக நம்ம சர்வைவ் ஆக முடியும். சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட்னு ஒரு ரூலே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நிறைய டேலண்ட்ஸை வளர்த்துக்கணும், படிப்பறிவும் வேணும், அதே சமயத்தில் நம்ம 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு தங்களை உயர்த்திக்கணும். நான் என்னோடய பொண்ணு, பையன், மருமகன் எல்லாத்துக்குமே வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். அவங்க இண்டிவிஜுவலிட்டியை காமிப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து வேலை கொடுத்து அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு நடந்துக்குவாங்க. அதுக்கு மெயினாக வந்து அப்ரிஷியேஷன் தான், ஒரு மனிதாபிமானம், ஹியூமனிட்டி அதிகம், ஹாஸ்பிட்டாலிட்டி அதிகம். சார் எல்லாத்துக்குமே 24 hours தான் கொடுக்குறாங்க. எவ்வளோ சாதனையாளர்களை பார்க்குறோம். சயின்ஸில் பார்த்துருக்கோம், ரிசர்ச்சில் பார்த்துருக்கோம், இல்லை ரைட்டர்ஸை பார்த்துருக்குறோம், இல்லை கவிஞர்களை பார்த்துருக்கோம். நிறைய பிஸ்னஸ்லேயும் சாதனையாளர்களுக்கு எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான் இருக்குது. ஆனால் அதில் அவங்க எவ்வளோ சாதனை பண்ணுறாங்க. அப்போ நம்மளாம் ஏன் செய்யக்கூடாது? மற்றவங்க எல்லாருமே நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். இது ஔவையாரில் இருந்து எவ்வளோ பெண்கள் ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. இப்போ நேற்று இருந்த ஜெயலலிதா வரைக்கும் நம்ம பெண்களுக்கு வந்து ரோல் மாடல் தான். அவங்கள கண்டிப்பாக நம்ம ஒரு முன்னோடியாக வச்சுக்கிட்டு நம்மளாலேயே சாதிக்க முடியும் அந்த எண்ணத்தை ஏற்படுத்திக்கணும். அதனால தான் நான் வந்து கல்வி பணியில் என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன்.
இப்போ நான் ஒரு டிரான்ஸ்லேட்டராக சூப்பர்வைசராக இருக்கேன். அதே பிஸ்னஸ்ஸை எனக்கு பிறகு இதை என்னை வழி நடத்தணும் அப்படின்னு எங்கள் குடும்ப நண்பர்கள்கிட்டையும் குடும்ப நபர்கள்கிட்டையும் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். சூப்பர். அவர்களை ஒவ்வொருத்தரையும் நம்ம ஐகான் மாதிரி பார்க்குறோம்னு வச்சா ஹென்ரி போர்ட் சொல்லியிருப்பார், தொடர்ந்து கற்பவன் இளைஞன் அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் தொடர்ந்து கல்வி. இப்போ இன்னொரு விஷயம் இங்கே பார்த்தேன் என்னென்னா, ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டும் சாதனையாளராக இருந்தால் போதாது, அத்தனை பேரையும் உருவாக்க வேண்டும். அந்த பயணம் உங்ககிட்ட ரொம்ப இருக்குது. இந்த புக்கை பற்றி சொல்லுங்களேன், பாபா சாஹிப் அந்த டிரான்ஸ்லேஷன் புக் பற்றி. இப்போ நான் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் 110 ப்ராஜெக்ட்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அவரோட டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரோட புக்ஸ் வந்து மராத்தியில் 22 வால்யூம்ஸில் இருக்குது. அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழில் வந்து சிறு இது ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களையும் சென்றடைகிற மாதிரியான டிரான்ஸ்லேஷன் இது வரைக்கும் யாரும் செய்யலை. அந்த பொறுப்பை வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதில் டாக்டர் பவித்ரா ராஜன்றவங்க தான் இப்போ வந்து கோஆர்டினேட்டராக இருந்தாங்க. எனக்கு அவங்களோட பரிச்சயம் கிடைச்சிது. அப்போ நான் அதில் இப்போ டிரான்ஸ்லேட்டராக அதில் சேர்ந்துருக்கேன். அது வந்து எளிமையான முறையில் ஸ்கூல் மாணவர்களோ காலேஜ் மாணவர்களோ, ஏன் யாராவது ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க கூட இதை படித்து காமிச்சா அம்பேத்கரோட செய்த சாதனைகள், அவர் இந்திய சட்டத்திட்டங்களுக்கு அவருக்கு வழிவகுத்து கொடுத்தது எல்லாமே நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஹிந்து ஃபிலாசபினா என்ன, இதில் வந்து இந்து மதத்தில் என்னென்ன நிறைவுகள் இருக்குது, என்னென்ன குறைவுகள் இருக்குது, எப்படி நம்ம சரி கட்டணும், எப்படி வந்து இந்தியாவை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்கான வழிவகைகள்லாம் அவர் அப்போவே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மகிழ்ச்சி தானுங்களே. இப்போ வந்து நீங்கள் நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, சார் முன்னையே சொன்னார், ஒரு 10 புக்கு படித்தா நம்மளும் ஒரு கவிஞர் ஆயிடலாம். கண்டிப்பாக முடியும். நிறைய புக்ஸு படித்தா நம்மளோட லாஞ்சிவிட்டி, அதாவது லைஃபோட இதுவே லென்த்தே அதிகமாகும். 80, 90, 95 நிறைய உதாரணங்கள் காமிக்க முடியும். நிறைய புக்கு படித்தா புக்கில் இருக்கிற அந்த எழுத்துக்கள், அதில் இருக்கிற கருத்துகள் நம்ம மனிதனை வந்து சந்தோஷமாகவும் வச்சுருக்கோம், வாழ்நாளையே நீட்டி கொடுக்கும். இதுதான் என்னோட அடிப்படை காரணம். நான் இப்போ இந்த பணியில் ஈடுபடுத்திக்கிட்டேன். சூப்பர், பாராட்டுக்கள். ஒரு புத்தகத்தை மொழிபெயர்ப்பு, அது ஒரு சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் நீங்கள் சிறப்பாக படிப்பிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, நீங்கள் சொன்ன டாக்டர் பவித்ரா ராஜன் இங்கே தான் இருக்காங்க, நம்ம நிகழ்ச்சியிலே இருக்காங்க, இப்போ இணைந்திருக்காங்க. பவித்ரா ராஜன் அவர்கள் வந்து இந்த மொழிபெயர்ப்பை செய்கின்ற போது உங்ககிட்ட வந்து, மேடம் அடுத்த நீங்கள் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜை சொல்ல தப்பாக நினைக்கணும், அபோவ் 60, ஆனால் நீங்கள் ஒரு 20-25 வயசு பிள்ளைகளுக்கான கண்ணோட்டத்தோடு தான் நீங்கள் இதை மேற்பார்வை பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னதாக கேள்வி. அது எப்படி நீங்கள் அணுகிறீங்க? சார், எல்லாமே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். என்னோட தன்மாறுறவன் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். நான் முன்ன சொன்ன மாதிரி நான் கற்றுக்கிட்ட படிப்பு அது என்னோடைய என் குடும்பத்தோடையே போயிடக்கூடாது. அவங்க என்னெல்லாம் வழிகாட்டுதல் டாக்டர் பவித்ரா ராஜன் சொல்கிறாங்களோ அது மாதிரியே என்னால் எடுத்து கொடுக்க முடியும். அந்த தன்னம்பிக்கையும் ஒரு காரணம். அடுத்து வந்து இந்த அவங்க வந்து என்னால் செய்ய முடியாத காரணத்தை சொல்லவே மாட்டாங்க எப்பயும். வயது வந்து ஒரு தடை இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு சின்ன திருமூலர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, ஒரு பசுமாட்டுக்கு ஒரே ஒரு கைப்பிடி இது வைக்கோல் போட்டிங்கன்னா போதும், யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் ஒரு கவளம் சாதம் கொடுத்தா போதும். அதே மாதிரி நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து இன்சொல்லாக இருக்கணும். எது சொன்னாலும் நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட, என்னோட முடியும், நான் செய்வேன், நீங்கள் என்னால் முடியாத காரியத்தை யாருமே இது வரைக்கும் விட்டதில்லை, அந்த மாதிரி ஒரு செயலை சொன்னாலும் என்னால் முடியும்னு தேடுதல் தான் முக்கியம். நான் இதை வந்து ஒரு தவமாக நினச்சி தான் இந்த ஒர்க்கை நான் எடுத்து செய்துக்கிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பாக என்னால் முடியும், இந்த தவத்தில் நான் வெற்றி அடையணும், இந்த வேள்வியில் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒர்க்கை நான் முடித்து கொடுப்பேன் சார். இளைஞர்களுக்கு தேவையான வேலையை நான் செய்து கொடுப்பேன். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அந்த பணி மேலும் வெற்றி பெறுவதற்காக தலைவரின் கடவுளை எழுப்பி வாழ்த்துக்கிட்டோம், பாராட்டுகின்றோம். யாரால் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனுக்கு செய்ய முடியுமோ, அந்த பிள்ளைகளுக்கு செய்ய முடியுமோ, அவர்கள் உண்மையிலே நம்ம சொல்லுவோம்ல, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், அப்படிப்பட்ட நிலையில் அவங்களை போற்ற வேண்டும். அப்படி நம்ம போற்றுகின்ற உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ் இருக்காங்க. அப்படி போற்றுகின்ற ஒருவர் தான் எவ்லின் ஜான். வணக்கம் மேடம்.
மாணவர்களுக்கான திட்டங்களை வகுக்கின்ற போது பல நிலைகளில் நாம் வேறுபடுவோம். உங்கள் பதிவை நோக்கி ஒரு மூத்த ஆலோசகராகவும் ஒரு சிறப்பான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற பாரதி மேடம்கிட்ட நான் ஒரு வார்த்தை, இவங்களுடைய பதிவை நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பிள்ளைகள் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. ஒரு அரசனுடைய ஒரு திட்டத்தில் ஆலோசகராக இருக்கீங்க, இதை நம்ம இன்னும் சிறப்பாக மேலும் அரசுக்கு கொண்டு போகணும் இல்லையா? எல்லா கல்வி நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு போகணும் கண்டிப்பாக. அப்போ ஒரு வழிகாட்டியாக மாணவர்களுக்கு, ஒரு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செய்கின்ற இந்த மாதிரி மிகச்சிறந்த நிறுவனங்களும் இதற்கு உறுதுணையாக இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். இப்போ உங்களுடைய பதிவாக பாரதி மேடம் உங்ககிட்ட நான் அதை கேட்குறேன். அதுதான் இப்போ கவர்மெண்ட்டுக்கே இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்லாம் வைக்கணும், இனிஷியேட்டிவாக பண்ணி அதில் பசங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கணும், அது மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. நான் முதல்வர் திட்டத்தில் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கவர்மெண்ட்டில் இந்த ஃபெசிலிட்டி கொடுத்தாலும் என்ஜிஓஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களால முடிஞ்ச அந்த ஃபைனான்ஸ் இதை கான்ட்ரிபியூட் பண்ணி கவர்மெண்ட்டோட அப்ரூவலோட அவங்களும் இதை வழி நடத்தலாம். இப்போ மேலை நாடுகள்லாம் இந்த மாதிரி குழந்தைங்கள அதிகமாக பிரித்தே காமிக்கிறது இல்லை. அவங்கள ஒரு கிஃப்டட் சில்ட்ரன், அவங்களாம் காட்ஸ் கிஃப்டட் சில்ட்ரன் தான் எடுத்துக்கிறாங்க. அந்த மனப்பக்குவம் நம்ம பேரண்ட்ஸுக்கு முன்னே வரணும். அடுத்து இதை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு வரணும். ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி ட்ரெயினர்ஸை நிறைய பேர்த்த கவர்மெண்ட்டே உருவாக்கணும். அப்போ தான் இந்த பசங்களுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஏதோ நம்மளே கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம், சுமாராக செல்லு கொடுக்கலாம் பசங்களுக்கு, அம்மாவே பார்த்துக்கலாம், இன்னும் வருவான், இன் ஃப்யூச்சரில் நல்லா டெவலப் ஆகிடும் அப்படின்னு பேரண்ட்ஸு மனசு தளர்ந்துடக்கூடாது. அந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ்கிட்ட கொடுத்து ட்ரெயினப் பண்ணால் கண்டிப்பாக அந்த பசங்களையும் மற்ற பசங்கள் மாதிரியே எல்லா காம்படிஷன்லையும் கலந்துக்க முடியும், நல்ல டிகிரி வாங்க முடியும். அந்த சாதனை இந்த சாதாரண பசங்க செய்கிற மாதிரியே இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனாலையும் செய்ய முடியும். அதுக்கு கவர்மெண்ட்டும் உறுதுணையாக இருக்கணும், என்ஜிஓக்கள் முன் வரணும், டீச்சர்ஸோட எஃபர்ட்ஸ் ரொம்ப தேவை, பேரண்ட்ஸ் அதை ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு செய்யணும். கண்டிப்பாக முடியும். ஒரு ஆலோசகராக அவங்களுடைய பார்வையிலேருந்து சில பதிவை சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் பண்ணுற முன்னெடுப்புகளையும் கோடிட்டு காமிச்சிருக்காங்க இல்லையா? ஆனால் ஃபீல்டில் நான் இன்னைக்கு நீங்கள் ரூல் ஆஃப் த கிரிக்கெட் கேம் இப்படித்தான் அப்படின்னு போட முடியும். ஓகே, இன்றைக்கி நீங்கள் பேட்மிண்டன் ஆடுறீங்கன்னா பந்து கோர்ட்டுக்கு வெளியில் போச்சுன்னா அவுட்டு. அதே நீங்கள் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு வெளியில் போச்சுன்னா சிக்ஸர் தான். அப்போ ரூல் ஆஃப் த கேம் டிஃபர்ஸ் சாதாரண ஸ்கூலுக்கும் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கும். அப்போ ஸ்பெஷல் ஸ்கூலுடைய இவங்க சொல்கிற பதிவுக்கும் ப்ராக்டிக்கலாக கிரவுண்டில் விளையாடுற உங்களுக்கும் உங்களுடைய அதாவது தாட் என்ன இருக்குது சார்? மேம் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் இஸ் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வரே இந்த டிசபிலிட்டி ஃபீல்டுக்கான அவரே தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய ஸ்கீம்ஸ், வேரியட் ஸ்கீம்ஸ் கொடுத்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அண்ட் ஹி இஸ் டூயிங் இட் அலாட். எங்களுடைய இது என்னென்னா, டீச்சர்ஸை நம்ம நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ்ன்றது இப்போ பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு. என்னென்னா, முந்தி தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி 2.5 years பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி இப்போ 4 year இந்த கோர்ஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த கோர்ஸ் என்ன ஆகிடுதுனாக்கா, டிகிரி முடிச்சுட்டு அந்த டிகிரி லெவல்லேருந்து அவங்க இன்டெகிரேட்டட் பிஎட்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே இப்போ நிறைய பேர் படித்து முடிச்சுட்டாங்க. இப்போ படித்து முடிச்சுட்டு இந்த லைனில் இருக்கிறவங்க இந்த ஸ்பெஷல் லைனுக்கு வரும்போது இதை மட்டும் பண்ணி இதில் கெயின் பண்ணி போனாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு என்னென்னா, அதாவது பிஏ 3 years கோர்ஸ் முடிச்சு அதுக்கப்புறமா அவங்க அதுலேருந்து அவங்க எந்த லைனில் போகணுமோ அப்போ அவங்க அந்த ஸ்பெஷல் லைனில் போய் அப்படி ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் வரணும்னா இந்த காலகட்டத்தில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும், இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி போய் இந்த மாதிரி இது பண்ணி கற்றுக் கொடுத்து நம்ம இவங்களுக்காக நம்ம ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நம்ம செய்யணும் அப்படின்ட்டுன்னு. அதுக்காக தான் இப்போது இன்னொன்று நல்ல ஒரு ஸ்கீம் இருக்குது, ஆர்சிஐ மூலிமா, ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலிமா. என்னென்னா, டிப்ளமா இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் ஜஸ்ட் a 2 years கோர்ஸ். இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 12th standard முடித்த எந்த நார்மல் ஸ்கூலில் 12th standard படித்து முடித்த பிள்ளைங்க, இஃப் தே கம் டு டேக் அப் திஸ் கோர்ஸ், இந்த டிப்ளமா இன் ஸ்பெஷல் எஜுகேஷன், இதில் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக ஆட்டிசம், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, இந்த 3 டாபிக்ஸை எய்ம் பண்ணி 2 years கோர்ஸ் இப்போது நாங்கள் எடுத்து நடத்துகிறோம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இது இல்லை. 12th standard முடித்த பிள்ளைங்க யாருக்கு இந்த ஆர்வம் இருக்குதோ டீச்சிங் லைனுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த 2 years கோர்ஸ் இதை படித்து முடித்தாங்கன்னா
then they are special educators. ஆனால் அதுக்கும் வந்து நிறைய கோட்பாடுகள் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த கோர்ஸ் கூட இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு கண்டினியூ ஆகுன்றது தெரியலன்ற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஸோ இதை அவேர்னஸ் நிறைய க்ரியேட் பண்ணி நமக்கு நிறைய ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் நமக்கு கிடைச்சாங்கனாக்கா அவங்கள நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பண்ணி அண்ட் தென் தீஸ் பீப்புள் கேன் மூவ் இன் டு த இன்க்ளூசிவ் செட்டப். ஸ்கூல்ஸில் ரெகுலர் ஸ்கூல்ஸில் ஒவ்வொரு ரெகுலர் ஸ்கூல்லையுமே நம்ம வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸை வச்சு அண்ட் இன்னொன்று ரெகுலர் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் வைக்கிறோம், இன்க்ளூஷன் போடுறோம். ஆனால் என்ன ஆகிடுதுன்னா அவங்கள தனிமைப்படுத்துகிறோம். திருப்பியும் இந்த பசங்க இந்த கிளாஸில் உட்காரலன்னு சொல்லிட்டு அவங்கள தனியாக ஒரு ரிசோர்ஸ் ரூமில் கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு தான் அவங்களுக்கு எதுவும் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்து இங்கே விட்டுறாங்க. ஸோ அப்பயும் என்ன ஆகுது, அந்த இன்க்ளூஷன்ன்றது வரல. வேறஸ் இந்த பிள்ளைங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, படிப்பு மட்டும்தான்றது மட்டும் கிடையாது. ஏன்னா இந்த பசங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து ஆட்டிசமில் பார்த்தீங்கன்னா வேர்பல் சில்ட்ரன், நான் வேர்பல் சில்ட்ரன் இருக்காங்க. அப்போ வேர்பலாக இருக்கிற பசங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஃபங்க்ஷனிங் சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ அந்த பிள்ளைங்க நல்லா கொஞ்சம் காக்னிஷன் லெவல் நல்லா இருந்து, காம்ப்ரிஹென்ஷன் லெவல் நல்லா இருந்து, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களால எழுதி படித்து ஒரு எக்ஸாம் எழுத முடியக்கூடிய லெவலுக்கு இருக்கிற பசங்கன்னா அவங்கள 10th 12th போர்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கான சிறப்பு வாய்ப்புகளும் இருக்குது. என்னன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பிள்ளைங்கள நம்ம அவங்கள நல்ல விதமாக அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டேலண்ட்ஸ், மேம் சொல்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸில் அவங்க வெரி டேலண்டட், டான்ஸ், மியூசிக், ஆர்ட்டில் அழகாக வரைவாங்க, அழகாக பாடுவாங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க, பாடுவாங்க ஒரு சிலர். அப்போ அந்த மாதிரி அவங்கள ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், வேரியட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட சிஎம் ட்ராஃபின்னு சொல்லி ஒரு இது நடத்துனாங்க இப்போ கவர்மெண்ட்லேருந்து. அதில் எவ்வளோ மன வளர்ச்சி கொண்ட பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கினாங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸில் இந்த மாதிரி இன்க்ளூஷனுக்கு ரெகுலர் ஸ்கூலில் இந்த பிள்ளைங்கள அவங்க சேர்த்து அவங்கள கொண்டு வரணும். கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தாங்கன்னா இந்த பிள்ளைங்கள நம்ம தனியாக ஒதுக்கி வைக்காமல் இவங்க ஸ்பெஷல்னு அவங்கள இது பண்ணாமல் இன்க்ளூசிவ் செட்டப்பில் அந்த மாதிரி கொண்டு வந்தால் அவங்கள பண்ணால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாவே. கண்டிப்பாக பாராட்டுக்கள். ரொம்ப அருமையான பதிவு. நம்ம சென்னை போரூர், குன்றத்தூர், அது பக்கத்தில் கோவூரில் வந்து இந்த சாய் குரூப் இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பல கலைகளை கற்றுக் கொடுக்குறார்கள். அவங்க வந்து இந்த பாக்குமட்டை பிளேட்லேருந்து அதுலேருந்து பிளேட் தயாரிக்கிறது, பாக்குமட்டையிலேருந்து தட்டுகள் தயாரிப்பது, அகல் விளக்குகள் தயாரிப்பது, அதே போல் வீட்டு வாசலில் போடுற மிதியடிகளை பின்னுகிறார்கள். பல துறைகளில் அவர்கள் மென்னி வருகிறார்கள். அப்போது நம்ம வந்து அந்த பிள்ளைகளை நோக்கிய நம்ம பயணத்தில் நம்ம சிறப்பாக செயல்படுவதற்கானது நம்ம கையில் தான் இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க, எதுக்கு நீங்கள் வந்து ஒதுங்கி போகிறீங்க, கூடாது, நீ வந்து உன்னுடைய ஹார்ட், உன்னுடைய இதயத்தில் வந்து உன்னுடைய உள்ளத்தில் அதற்கான ஒரு அன்பை செலுத்து. பூட்டிய இதய சுவரில் ஒரு புன்னகை என்றொரு ஜன்னலை வை. பூட்டிய இதய சுவரில் ஒரு புன்னகை என்றொரு ஜன்னலை வை. மூட்டிய நெருப்பு மூச்சில் எதற்கு, முகத்தில் தெந்தரை உறவச் செய். பூட்டிய இதய சுவரில் புன்னகை என்றொரு ஜன்னல் வை. மூட்டிய நெருப்பு முகத்தில் எதற்கு, மூட்டிய நெருப்பு முகத்தில் எதற்கு, முகத்தில் தென்றலை உறவச் செய்ன்னு சொன்னால், அப்போது நம்ம அந்த பிள்ளைகளை நோக்கிய நம்முடைய பார்வை என்பது அனைவருக்கும் ஆன ஒரு மிகச்சிறந்த அன்பு பார்வையாக இருக்கணும். அப்போ அன்பு பார்வை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அத்தனை டீச்சர்ஸ் கொண்டு வர முடியும். அதே போல் இன்க்ளூஷன் பாசிபிள். அந்த செக்ரிகேஷனை நம்ம சொன்ன ஒவ்வொரு பிரிவுகளையும் எடுத்தால் அந்த பிரிவுகளில் 4 பிரிவுகளையும் இந்த பிள்ளைகள் 4 திசைகளிலும் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்க முடியும். அப்படி அவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகின்ற பணியில் தொடர்ந்து மின்னுகின்ற ஈவ்லின் ஜான் அவர்களை நம்ம அத்தனை பேரும் மகிழ்ந்து பாராட்டி வாழ்த்துகிறோம். மேலும் உங்களுடைய பணிகள் தொடர வேண்டும். இன்னைக்கு நான் PhD வாங்கினேன் அப்படின்னா அது காரணம் யாருங்க அப்படின்னா பவித்ரா ராஜன். ஸோ அந்த பட்டியல் நீடுகிறது நிறைய பேர். அந்த பட்டியல் நீடுகின்ற போது அந்த பட்டியலுக்கான பாட்டியல் உங்ககிட்ட இருக்குது. அந்த பாட்டியல், அந்த poem என்ன, அது பொய்டிக்காக கேட்கலாம். பெண் சாதனையாளராக வருவது என்பது சுலபம்னு நினைக்க வேண்டாம். ஆனால் இத்தனை படிகளை கடந்து வந்தேன் அப்படின்னுச்சு அந்த எஃபர்ட்ஸ், அந்த சாதனையினுடைய உயரம் என்பது இன்னும் அதிகம்தான்.
அது கவியரசன் சொல்லியிருக்காரு. அதாவது வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், எத்தனை வாசல் அத்தனை படிகளை கடந்து வந்தேன்னு அந்த வாழ்க்கையினுடைய எல்லாமே இருக்கும். ஆனால் அதையும் கடந்து வருவது ஒரு சாதனை என்கின்ற போது உங்களுடைய பதிவுகளை நாங்கள் பாராட்டுவது என்னவென்றால், இனி வருகின்ற பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ், பிஹெச்டி பண்ண வரவங்க, அவங்களுக்கான பதிவுகளில் ஒரு எல்லாருக்கும் நீங்கள் பிஹெச்டி பண்ணு, உனக்கு லக் இருந்தால் வரலாம் அப்படின்றத மாற்றி லக் அல்ல இலக்கை நோக்கிய பயணமாக கொண்டு வரலாம் அப்படின்ற அந்த சாதனை உங்களை பாராட்டுகின்றோம். அடுத்ததாக இன்னைக்கு உலகெங்கிலும் நம்ம உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய மிகப்பெரிய பெருமையினுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கின்ற பல பேராசிரியர்களில் நீங்களும் ஒருவர். குறிப்பாக செமினார்ஸ், கருத்தரங்கங்கள், உலகத்தரம் வாய்ந்த கருத்தரங்கங்கள் பல அமைப்புகளோடு, உலக அமைப்புகளோடு சேர்ந்து நடத்துவதில் ஒரு முன்னெடுப்பாக நீங்கள் இருக்கீங்க இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சி. அதற்காக உங்களுக்கு அனைவரும் பாராட்டுகின்றோம். மேலும் பல புக்ஸ், இந்த ராஜேந்திர சோழன் அந்த புத்தகத்தை கொண்டு வந்த விதம் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருடைய மூலமாக, அப்போது உங்களுக்கு மன நிறைவு தருவதற்காக இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, ஓகே நான் தட்டு தடுமாறி எழுந்து வந்திருக்கீங்க, ஆனால் நான் கைடாக இருக்கேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இலகுவாக வரணும், இலக்கை நோக்கி வரணும் அப்படின்றதுக்கு உங்களுடைய டிப்ஸ் என்ன? சார் இப்போது நான் ஃபாரின் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ எனக்கு தோணுச்சு இந்த கைடன்ஸ் கொடுக்கணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கைடன்ஸ் கொடுக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். அப்போ நாங்கள் 2 களங்கள் அதை ஆரம்பித்தோம். அதுக்காக எப்படின்னா, இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ எங்களுக்கெல்லாம் நான் பிடிஎஃப் படிக்கிறதுக்கு தான் நான் ஃபாரின் போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் யூஜி படிக்கும் போதே பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபாரின் யூனிவர்சிட்டி போகலாம், படிக்கலாம், பிஜி படிக்க போகலாம், இன்ஜினியரிங் படிக்க போகலாம், வாட் எவர் இட் மே பி, டாக்டர்ஸ், மெடிசன், என்ன வேணால் படிக்க போகலாம். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கைட்லைன் கொடுக்கணும். இப்போ நார்மலாக ஒரு ஏஜென்சி மூலமாகவோ ஒரு கம்பெனி மூலமாகவோ போகணும், ஸ்டூடெண்ட்ஸ் விசா அப்ளை பண்ணணும்னா தே வில் டேக் 30 lakhs above. ஆனால் அது இல்லாமல் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களோடையும் நாங்கள் இணைப்பில் இருக்கிறோம். அந்த ஒரு ஃபோரம் ஸ்டார்ட் பண்ணி அதில் எல்லா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர்கள், பெரிய பெரிய ஆளுமைகளில் அந்த களத்துக்குள்ளே கொண்டு அந்த ஸ்டூடெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபாரின் யூனிவர்சிட்டி போகணுன்னா எந்த இன்ஸ்டிடியூஷன் போகலாம், ஃபாரினில் எந்த இன்ஸ்டிடியூஷனில் கெமிஸ்ட்ரிக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்குது, எந்த இன்ஸ்டிடியூஷனில் கெமிஸ்ட்ரிக்கான லேப் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ரெண்டாவது ஃபெலோஷிப் எங்கே நிறைய கிடைக்கும், அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸை அந்த மாதிரி அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் கூட கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கைட்லைன் கொடுத்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸு ஃபெலோஷிப்போடையும் ட்ராவல் பண்ண முடியும். அவங்க ஒரு 30 lakhs 40 lakhs அபவ்னு போகிறத பாதிக்கு பாதியாக அதை குறைச்சி அவங்களே சேலரி மாதிரி வாங்கி அங்கே போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை, கவுன்சிலிங்கை நாங்கள் அந்த ப்ரொஃபஸர்ஸ் மூலியமாக கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய காலேஜ்க்கு நாங்கள் ட்ராவல் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸை கொடுக்குறோம். இந்த ஐஎல்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதுறது, ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு எப்படி ட்ராவல் பண்ணுறது, யூஜி படிக்கிறதுலேருந்து +2 முடிச்சதுக்கப்புறம் நம்ம லைஃப்க்கான கோல் அப்படிங்கிறது டக்குன்னு நம்ம யோசிச்சோன்னே வர்ற விஷயம் கிடையாது. 9th அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வேணும். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே 11th என்ன குரூப் எடுக்கணும், அது எப்படி இப்போ கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்லாம் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இருந்தது, ஒரு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அப்படி தான் இருந்தது. இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்துட்டா முதல்ல ஃபிசிக்ஸ் ஒரு துறை தான் இருந்தது. இப்போ நேனோ ஃபிசிக்ஸு நிறைய டிவிஷன்ஸ் வந்துறதை பார்த்துறோம். இப்போ மொழின்னு எடுத்துட்டா லிங்குவிஸ்டிக்ஸ் முதல்ல பார்க்குறோம், தமிழ் இலக்கணம், தமிழ் இலக்கியத்துறை மட்டும்தான் இருந்தது. இப்போ 22 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆந்த்ரோபாலஜின்னு எடுத்துட்டா 38 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்தந்த துறைகளுக்கான ஆய்வுகளை எப்படி மேற்கொள்கிறது, அதுக்கான ஃபுட் ஸ்டெப்ஸ் என்ன, அதுக்கான கைட்லைன் என்ன அப்படிங்கிறது இன்ஸ்டியூஷன்லேருந்து நாங்கள் கொடுக்குறோம், அரசு மூலியமாகவும் நாங்கள் கொடுக்குறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை அப்ரோச் பண்ணும்போது எவ்ரி இயர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கைட்லைனை நாங்கள் கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்கிறோம் சார். பாராட்டுக்கள். அதாவது தான் பயணப்பட்ட பதிவுகளிலேருந்து பசுமையான மற்றை மட்டும் எடுத்து மற்றவர்களுக்கு வழங்குகின்ற உங்கள் பணியை பாராட்டுகின்றோம். அது அழகாக ஒரு கவிதையிலே சொல்லுவாங்க, ஆசிரியப்பா மனம் வெண்பா வஞ்சிப்பா இல்லாத வாழ்க்கைப்பா அப்படின்வாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு பதிவாக உங்கள் பதிவை பார்த்து நான் பாராட்டுகின்றேன். ஏன்னா கல்விக்காக இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய பணிகள் அப்படின்னு நம்ம ஒரு மிகச்சிறந்த கல்வியாளரை இந்த நேரத்தில் நினைக்கிறோம். 1924 இப்போ 100வது ஆண்டு. அப்போது ஒரு மிகச்சிறந்த பெண்மணி அவங்க கொனேரி பெல்லியப்பா முத்தம்மா அப்படின்ற ஒரு பெண்மணி
குடகுல, இப்போ நம்ம கர்நாடகா அங்கே வந்து பிறந்தவர்கள். அவங்க தான் முதல் பெண்மணி அயல் நாட்டு தூதர். முதல்ல பாரிஸில் தான் இந்திய தூதராக அவங்கள போஸ்ட் பண்ணாங்க. 1958 நினைக்கிறேன். அப்போ தான் வந்து ஐஎஃப்எஸ் வந்து பெற்று பல நாடுகளில் தூதராக இருந்தாங்க. பல நாடுகளில் தூதராக இருந்தாங்க. அவங்களுடைய பணிகளில் ரொம்ப சிறப்பான பணின்னு இன்றைக்கும் போற்றுவது என்னென்னா, இதே போல் ஸ்பெஷல் ஸ்கூல் அன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கான வாழ்க்கை ஆதாரத்தை உருவாக்குவது ஒன்று. இரண்டாவது, தில்லியில் அவங்களுக்கு சொந்தமாக இருந்த ஒரு 15 ஏக்கர் நிலத்தை கல்வி சாலைக்காக வழங்கினாங்க. அன்றைக்கி நம்ம ஒரு நிகழ்ச்சியில் கூட சென்ற நிகழ்ச்சிகளில் பார்த்தோம். மதுரையில் 10 கோடி மதிப்புள்ள ஒரு தன்னுடைய நிலத்தை வந்து அரசு உயர்நிலைப் பள்ளிக்காக வழங்கிய ஆயு பூர்ணம் அவர்களை பற்றி மங்கசோலையில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி அந்த கொனேரி பில்லியப்பா உத்தமா என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களால் தான் கல்விக்காக சிறப்பாக பணிகள் செய்ய முடியும், நான் அனுபவபூர்வமாக உணர்கிறேன் அப்படின்ற அவங்க பதிவில் எழுதி வச்சுருக்காங்க, வாழ்க்கை பதிவில். அதை மெய்ப்பிக்கும் விதமாகத்தான் நீங்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வெகு சிறப்பாக நீங்கள் உங்களுடைய பதிவுகளை வழங்குவது பாராட்டுக்குரியது. பவித்ரராஜன், உங்களுடைய பணிகள் மேலும் 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 உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு விஷயம், அதுக்கான விசா ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை நாங்களே பண்றோம், கம்பெனி அரசோட இணைந்து பண்றோம். அப்ப உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை மாணவர்கள் வந்து தொடர்பு கொண்டால் மிக சரியான உயர்நிலை கல்விக்காக அவருக்கு உதவுவாங்க அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. பாராட்டுகள். மிகச்சிறந்த கல்வியாளர்கள் எனக்கு படிப்பை கொடுத்துட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, பாராட்டுகள். ஆனால் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னுச்சு, அந்த அடுத்த ஒரு பாதை அமைப்பதற்காகத்தான் முனைவர் தீபா சதீஷ் அவங்க வந்திருக்காங்க. அந்த அடுத்த பாதையை அப்படியே அமைக்கின்ற போது அவங்களுடைய ஒரு வரி என்னன்னா, த வேர்ல்ட், இந்த உலகம் இருக்கு இல்லையா, த வேர்ல்ட் இஸ் ஒன்லி 2 inches, த வேர்ல்ட் இஸ் ஒன்லி 2 inches. அது மட்டும் இல்லைப்பா, நீ வந்து பி போல்டு, நீ வந்து ரொம்ப தைரியமாக இரு, பி போல்டு இன் வாட் யூ ஸ்டாண்ட் ஃபார். அப்போ பி போல்டு இன் வாட் யூ ஸ்டாண்ட் ஃபார்ன்ற ஒரு மிகப்பெரிய வாசகத்தினுடைய வடிவமாக வெற்றியாளராக தீபா சதீஷ் அவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது அவங்க பலதுறை வித்தகர். பேசும்போது தெரிந்து கொள்ளலாம். தீபா வணக்கம். வணக்கம். நீங்கள் சொன்னீங்க ராசிபுரம் எங்கேயோ ஒரு சின்ன கடை பெரிய கடைன்னு, ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பிரெயின், அந்த ராசிபுரம் ஒரு மேப்பில் எங்கேயோ இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல இருந்து ஒரு பிரெயின் டேலண்ட் மேப்பிங், அந்த மேப்லேருந்து இந்த மேப்பை கொண்டு வந்து பாராட்டுகள். அதே போல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக மாணவர்கள் அதிக அளவு வெற்றி பெறுவது, மிகச்சிறந்த முதல்நிலைக்கு வருவதுன்னா ராசிபுரம் என்ற பேச்சு எங்கேயுமே இருக்கும். அந்த ராசிபுரத்தினுடைய ஒரு முதல் இந்த ஃபஸ்ட்டு பேச்சஸில் வந்தவங்க அப்படின்ற முறையில் உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். ஒரு கல்வியாளராக நீங்கள் வின் பண்ணி வந்ததையும் போட்டுக்கிறோம். சற்றேறக்குறைய 5000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சில கேள்விகள். நீங்கள் அந்த ஓகே பயத்தை பற்றி, இப்போ பயம் எனக்கு போயிடுச்சு, ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு வரோம். அடுத்த லெவலில் வருகின்ற போது நமக்கு ரொம்ப ஒரு டிசைன் திங்கர், கல்டிவேட்டர் ஆஃப் மைண்ட், விதவிதமாக நம்ம திங்க் பண்ணோம், விதவிதமாக யோசனை பண்ணோம். இப்போ விதவிதமாக யோசனை பண்ணால் தான் எல்லா உலகத்தில் பல வெரைட்டி ஆஃப் நிறைய இருக்குது, நிறைய நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும், நம்மளால் அதை வழங்க முடியும். அப்போது இந்த மாதிரியான ஒரு எப்படி தேடல் எப்படி கொண்டு வந்தீங்க? ஆக்சுவலாக இது டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய கார்ப்பரேட் ட்ரைனிங் மாடல். இன்றைக்கி ஃபாரினில் எந்த சக்ஸஸ்ஃபுல் கார்ப்பரேட்னாலும் இந்த டிசைன் திங்கிங்கை வச்சு தான் அவ்வளோ அவுட்புட் கொடுப்பாங்க, ப்ரூவன் மெத்தடு. இது ஒரு கான்செப்ட் நல்லா இருக்குது. இதை போய் இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில், வளர் சமுதாயத்தில் மாணவர்களுக்கு சொன்னால் என்ன, ஒரு நார்மல் கார்ப்பரேட்டில் எல்லா மாதிரி பீப்புளும் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் இதை எடுத்து சொன்னால் என்ன அப்படின்றத ஒரு முயற்சியை எடுத்து இந்த டிசைன் திங்கிங்கை ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு தமிழில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தடில் டெக்னிக்கல்லாம் இருக்கும். அது ரொம்ப ஒரு 20% தான். 80% அந்த கான்செப்டை வந்து அவங்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுது இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே நடக்கும். உடனே சொல்லுவாங்க, மேம் இப்படி பேசவே ஒரு மாற்றம்ன்றது நம்ம பேசும் பொழுதே நிகழணும் அப்படிம்பாங்க. ஒரு பொறுமையாக நம்ம ரூம் போட்டு உட்காந்து யோசிக்கிறதுக்கு பதிலாக இப்போ பேசிகிட்டு இருக்கப்பே உங்களுக்கு அந்த தாட் வந்து, இப்போ நிறைய மேம்லாம் சொன்னாங்க, அப்போ எனக்கு கிடைச்ச இன்ஸ்பிரேஷன், அப்போ எனக்கு ஒரு தாட்டில் வந்தது அப்படின்ற மாதிரி நம்ம பேசும் பொழுதே ஒரு மாற்றம் நடக்கணும். அப்படின்னா அதுக்கு வந்து அந்த டிசைன் திங்கிங் கான்செப்ட் ரொம்ப பெஸ்ட்டு. இதில் நிறைய மூளை சார்ந்து நிறைய விஷயங்களை, அந்த மூளை எப்படி செயல்படுது, அதன் திறன் என்ன, இதை பற்றி எனக்கு
நிறைய ரெஃபர் பண்ணி படிக்கிறது, ரிசர்ச் பண்ணி படிக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய இஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் நிறைய தேடல்கள் தேடும் பொழுது தான் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சது சார். கண்டிப்பாக. ஸோ அதை தான் நம்ம இல்லை, வெளியே அதனால வந்து தான் உங்களால் வந்து பல நிறுவனங்களை டிசைன் திங்கிங், யூ டிசைன் சம்திங், எஸ் அதுக்கு அடுத்தது ஒரு கிறிஸ்ப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் பாரா மெடிக்கல் அதெல்லாம் வந்து உருவாக்கி இன்றைக்கி வந்து பல மாணவர்களை, அதாவது உங்கள் அந்த மாணவருடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் அதாவது இந்த ஸ்கூல்லலாம் அட்டனன்ஸ் எடுத்தாங்கன்னா 40 பிள்ளைங்க 50 பிள்ளைங்க இருப்பாங்க. இவங்க அட்டனன்ஸில் 5000 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 சிறப்பான பணிகளை தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் இதில் பார்த்தேன், அதாவது டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் மும்பை அதோட ஒருங்கிணைப்பு செய்து தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்காக நீங்கள் சேவை செய்கிறீங்க. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் கரவொலியோடு உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். பட் இதெல்லாம் சரி, மனசனுடைய வெல்னஸ் ரொம்ப முக்கியம், ஹோலிஸ்டிக் வெல்னஸ் இல்லையா? அப்போ மனசனுடைய வெல்னஸ் தான் நாம் பல இடங்களில் இழக்கின்றோம். கொரோனா காலத்தில் கூட நமக்கான மருத்துவ தேவைகள் கிடைத்தது, மருத்துவ உதவிகள் கிடைத்தது. அன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவு இன்ஜெக்ஷன்ஸ் கிடைச்சது, தைரியமாக இருந்தோம், அந்த பயம் போயிடுது. ஆனால் இருந்தாலும் உடல் ரீதியான விளைவுகளை நோக்கிய பயணத்தில் நாம் வெற்றி பெற்றாலும் மன ரீதியான பயணத்தில் பல இடங்களில் தடைபெறுகிறோம். சரியா? அப்போது ஒரு எம்ப்ளாயி வெல்னஸ்க்காக தங்கமலர் மேடம் நிறைய உழைக்கிறாங்க. என்னுடைய எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும், நான் கஸ்டமர் சென்ட்ரிக்காக இருக்கேன், அப்போ என்னுடைய வாடிக்கையாளர்கள் மனசு சந்தோஷமாக இருக்கணும். அப்போது அந்த மனம் என்பது மிக முக்கியமாக இருக்கு இல்லையா? அந்த வெல்னஸ் உங்கள் க்ரியேஷன் என்ன? ஸோ வெல்னஸில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க சார். நம்ம ஸ்கூல்லே எல்லாமே படிச்சிருக்கோம், பாடினா என்ன மைண்டுனான்றதை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த அறிவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பயுமே எல்லாருமே ஈஸியாக வரலாம். ஆனால் என்னென்னா நம்ம ஸ்கூலில் படித்த ஸ்கூல்லேயே விட்டுட்டோம், அதுதான் பிரச்சனை. நிறைய பணம் பண்ணுறதுக்காக ஓடுவாங்க, நிறைய நாலேஜ் தெரிஞ்சிருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் ஹெல்த்துன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பர்ஃபெக்ட், ஹை டிசிப்ளின். ஆனால் நம்ம அதை கவனிக்கவே தேவையில்லை. அதுக்குன்னு ஒரு நேர அமைப்பு இருக்குது, அந்தந்த நேரத்தில் அதை தான் நம்ம பண்ணணும். அதை பண்ணிட்டாவே போதும், ஸ்பெஷல் எஃபர்ட் எடுக்க தேவையில்லை. சிம்பிளாக நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு நம்ம இரவில் ஒரு 9:30க்குள்ளே நம்ம படுத்துட்டோம் அப்படின்னாவே நம்ம உடம்பு நார்மலாக இயங்கும். அப்போ தான் நம்ம பண்ணுறோம். அதனால் சரி ஓகே, அதுக்காக ஒரு 11:30க்கு 12க்கு படுக்கலாமான்னா நீங்கள் படுங்க, பின்னாடி வந்து டாக்டருக்கு நிறைய வந்து அவங்க வளர்கிறதுக்கு நீங்கள் உதவி தான் பண்ண முடியும். பட் உடம்பு அப்படி தான், எப்படி அந்தந்த நேர காலகட்டம்னு ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்குது. அதுவும் நாங்கள் நிறைய பேருக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நைட் பிரியாணின்னு சொல்லிட்டு போய் 1 o'clockலாம் போய் சாப்பிட்றாங்க. அந்த 1 to 3 கண்டிப்பாக வந்து எதுவுமே நம்ம எடுத்துக்கூடாது, கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். அப்போ தான் வந்து கல்லீரல் ரொம்ப அதிகமாக செயல்படுற நேரம். அந்த நேரத்தில் போய் சாப்பிட்றது இப்போ ட்ரெண்டாக்கி எல்லாரும் போடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட வராங்க, உடம்பு அசௌகரியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள், நம்ம பழங்காலத்திலே எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதிகாலையில் எழுந்திரிக்கணும். நம்ம ஒரு சின்ன விஷயம், ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் சொல்லாமே, இந்த பதறிய காதலையும் சிதறும்பாங்க. இப்போ நேரத்தோடு எந்திரிக்கிறப்ப என்ன ஆகும், நம்மளுக்கே அந்த இயல்பு இருக்கும். 4 மணிக்கு எந்திரிச்சோன்னா அடுத்தடுத்து நம்ம எல்லா ஒர்க்கும் செஞ்சு முடிப்போம். இதே கொஞ்சம் லேட்டாக பண்ணுறப்ப ஒரு தடங்கள் ஆரம்பிச்சுன்னா அடுத்தடுத்து அந்த தடங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டே ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அந்த பதட்டம் எங்கே இருந்து நம்ம உடம்போட இயல்பை நம்ம மாற்றுறோம். அதுதான். நீங்கள் 4 மணிக்கு எழுந்து பாருங்களேன், நிறைய டைம் இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனராக இருக்கீங்க. ஓகே, அத்தனையிலும் எப்படி நீங்கள் உங்களால் வெற்றி பெற முடிஞ்சது? ரொம்ப சிம்பிள், காத்தால் சீக்கிரம் எடுத்துக்கணும். அதே தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்னா நேரம் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னோடய ரொட்டீனே சொல்கிறேன், இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன்னா என்னோடய ஃபோக்கஸ் வந்து ஒன்று தான். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோட அறக்கட்டளை வந்து நித்தியம் ஃபவுண்டேஷன் இந்தியாவை பொருளாதாரத்தில் முதன்மை இடத்துல கொண்டுட்டு வரதுக்கான பணிகளை செய்யணும். ஃபோக்கஸ் ஒன்று. அப்போ என்ன பண்ணணும், நிறைய பேரை நான் சந்திக்கணும், அவ்வளோதான் என்னோட கோர். அப்போ எங்கெங்கெல்லாம் நிறைய பீப்புள் இருப்பாங்க, கார்ப்பரேட்டில் நிறைய பீப்புள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பொது தளத்தில் நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது போய் சேரும். ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய பேருக்கு போய் சேரும். நிறைய தலைவர்களை சந்திக்கும் பொழுது அங்கே நிறைய விஷயங்கள் போகும். ஸோ இந்த ஒரு ஃபோக்கஸை எடுக்கிறனால செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். என்னுடைய இப்போ நாம் மங்கையர் சோலையில் நம்ம நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு தொய்வில் இருப்பாங்க, சோகத்தில் இருப்பாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை, பயனுள்ள நிகழ்ச்சிகளை மக்கள் பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சார் சொன்ன மாதிரி ஹைலைட் பண்ண மாதிரி தான், விரைவாக எந்திரிங்க, உங்கள் பணிகளை செஞ்சு பார்க்கும்போது நிறைய உங்களுக்கு டைம் இருக்குது. அப்போ தான் நம்ம ஏதாவது அடுத்தடுத்து நம்ம செய்யலாமா அப்படின்னு தோணும். நீங்கள் முன்னெடுத்து 2 ஸ்டெப்பு வச்சிங்கன்னா 10 ஸ்டெப்பு இல்லை. இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில், டெக்னிக்கல் வேர்ல்டில் அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு வரும். அதில் உங்களுடைய
கோர் என்ன, அதை நோக்கி நீங்கள் போகும் பொழுது நமக்கு தேவையான நிம்மதி, பணம், நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே நம்ம சந்தோஷமாக வச்சுக்கலாம். மிக முக்கியமாக லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த ஹேபிட்லேயே உங்களுக்கு அதிகமாக வரும். சூப்பர் சூப்பர், பாராட்டுக்கள். அஞ்சாமை அது தேவை. அப்போ அஞ்சாமை தேவைன்னா அதுக்கு கல்வி தேவை. அப்படி மிகச்சிறந்த கல்வியாளர்கள் தேவை. அப்படி கல்வினால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, காற்று புகாத இடத்தில் கூட கல்வி புக வேண்டும். அருமையான வரிகள். காற்று புகாத இடத்தில் கூட கல்வி புக வேண்டும். அப்போ அந்த கல்வியை புக வைப்பது, அதை தக்க வைப்பது, அது மட்டும் இல்லாமல் அந்த கற்ற கல்வியின் பால் நடப்பது, அந்த கற்ற கல்வியின் பால் நடந்து ஜெயிப்பது, அதற்கான மிகச்சிறந்த உதாரணங்களாக இங்கே அறுவரை நாம் சந்தித்தோம். ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில் அதிபராக, வாடிக்கையாளருடைய உள்ளங்களிலே வீற்றிருக்கின்றவராக தங்கமல் ஜெகநாத் அவரை நம்ம பாராட்டுகின்றோம். அதே போல தன்னுடைய சேவை பணியால் தொடர்ந்து மின்னுகின்ற விஜயலட்சுமி கிரி வணங்குகின்றோம். தன்னுடைய அனுபவபூர்வமாக என்று ஒரு மிக மின்னுகின்ற நட்சத்திரமாக அரசுக்கும் ஆலோசகராக சிறப்பாக பணிபுரிகின்ற முனைவர் பாரதி நடராஜன் அவரை நாம் வாழ்த்தி வணங்குகிறோம். நான் என்னுடைய லைன் ஆஃப் திங்கிங் அப்படின்னா, திஸ் இஸ் த பெஸ்ட் வே ஐ ஆம் இன். நான் என்னுடைய பணி மூலம் பல நட்சத்திரங்களை உருவாக்குவேன். அந்த நட்சத்திரங்களில் கோணல்கள் இருந்தாலும் அவை அத்தனையும் நேர்பாதையில் தான் செல்லும். அதற்கான பயணம் தான் எவ்லின் ஜான் அவருடைய அருமையான பணிகள். ஓகே, நான் இப்படிலாம் வந்தேன், இப்படிலாம் கடந்து வந்தேன், புயலை கடந்தேன், மழையை கடந்தேன், ஆனால் இன்னை பல தென்றல்களை நான் உருவாக்குகிறேன். இதாங்க, நான் அப்படி தான் இருந்தேன், நீ அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. பல தென்றல்களை நான் உருவாக்குகிறேன். அவங்க தான் பவித்ரா ராஜன், டாக்டர் பவித்ரா ராஜன், பாராட்டுகின்றோம். கடைசியில் ஒரு முத்தாய்ப்பாக ஒரு சிறப்பான பதிவு, அதுதான் இந்த லைஃப் சைக்கிள். அந்த லைஃப் சைக்கிளில் எப்படி அந்த சைக்கிள் போகும் அப்படின்னா, எப்படி வேணால் போகும் இல்லை, இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படி வேண்டுமானாலும் வாழமல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படி வேண்டுமானாலும் வாழ்வதல்ல வாழ்க்கை, இப்படி அமைத்து வாழ்வது வாழ்க்கை என்ற ஒரு பயணத்தை, ஒரு ராசியான பயணத்தை தந்த ராசிபுரம் தீபா, பாராட்டுகள். நேர்களே, ஒரு மகிழ்ச்சியான மங்கையர் சோலை பதிவில் நாம் கற்றுக்கொள்வது ஏராளம். இந்த பதிவை நோக்கின்ற போது உங்களுடைய சாதனைகள் உங்கள் மனதில் வரும். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். எழுதுங்கள். பிரத்யேகமாக இது திரையிலே உங்களுக்காக தூர்தர்ஷன் தமிழினுடைய இந்த நிகழ்ச்சிக்கான மின்னஞ்சல் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் எழுதுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள், இவர்களை பாராட்டுங்கள். உங்கள் இல்லத்தில் இருந்து கரவொலி எழுப்புகின்ற அதே நேரத்தில் நீங்கள் கரவொலி எழுப்பியது எங்களுக்கு கேட்டது. அந்த கரவொலியின் பதிவுகளை கடிதங்களாக தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சிக்கு அனுப்புங்கள். மீண்டும் நாம் மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாராட்டுகள்.